அனைவருக்கும் வணக்கம். இருளில் இருண்ட சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே டாபிக் பேசியிருந்தோம். சார் நம்ம வீடியோலாம் பண்ணியாச்சு. இன்னமும் இன்ன வரைக்கும் பவர் கட்டுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சரி, ஒரு நாள் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஓகே. அதுக்கான நடவடிக்கை எங்க சார் எடுத்திருக்கீங்க? திரும்பவும் 9 மணிலேருந்து 3:30 4 மணி வரைக்கும் பவர் கட்டு. மனுஷன் தூங்குறதா இல்ல சென்னையில? உடம்பு சரியில்லை, ஒரு வயசானவங்க இருக்காங்க வீட்டில், குழந்தைங்க இருக்கு. எப்படி சார் இருப்பாங்க? எப்படி இருப்பாங்கன்னு நான் கேட்குறேன். சார் உங்கள் வீட்டில் ஜென்ரேட்டர் இருக்கும் சார், நீங்கள் தூங்கலாம் சார் 24 மணி நேரமும். நீங்கள் தமிழ்நாடு முதல்வர் சார், சிஎம் சார், நீங்கள் தமிழ்நாடு முதல்வர், நீங்கள் இருக்கலாம். மக்களுக்கு பவர் என்னாச்சு சார்? உங்கள் தொகுதியில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பவர் இல்லை, அதை பார்க்கறதா இல்லையா? அதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? போயிட்டு ஆபீஸ்ல போய் கேட்டா எவனுமே ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல, யாருமே ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்றதில்ல. மனுஷன் தூங்குறதா என்னது? வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுல வந்து படுத்து தூங்குறதா இல்லையா? இன்னொன்னு கேட்கிறேன், அது எப்படி கம்பெனிஸுக்கு மட்டும் உங்களுக்கு 24 மணி நேரம் பவர் தர முடிஞ்ச உங்களால ஏன் பொதுமக்களுக்கு உங்களால கரண்ட் தர முடியல? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சார் சொன்னீங்க? ஐயா தமிழக முதல்வரே, மாண்புமிகு விஜய் அவர்களே, உங்களை தான் சார் கேட்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருந்திருக்கும், பெண்கள், வீட்டுல இருக்கிற பெண்கள், ஸ்கூலுக்கு போற குழந்தைகள், வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பக்கம் என்னமோ டைலாக் பேசியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன சினிமா வசனமா சார்? சினிமா வசனமா? நாங்க ஆட்சிக்கு வந்தா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னீங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, உங்களை மதிச்சு ஓட்டு போட்டாங்கல்ல, தீர்ப்பு எழுதுனாங்கல்ல, உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல, நீங்க தானே இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களை தான் நான் கேட்குறேன். நீங்க தான் சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோட்டி இது எல்லாத்தையும் சரி செய்வோன்னு. ஆட்சிக்கு வந்த 15 நாளில் எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, கற்பழிப்பு, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்போ ஒரே ஒரு நியூஸ் மட்டும், ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் கொஞ்சம் கடுமையாக நடந்திருக்குது, அதை பற்றி இப்போ பார்ப்போம். கோயம்புத்தூர்ல சூலூர் கிராமத்துல ஒரு 10 வயசு சிறுமியை கடத்தி கொலை செஞ்சு, கொலை செய்யறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க, தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் தடுப்போம்னு? அதாவது 200 போலீஸை இறக்கி மக்கள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேர்த்த கைது பண்ணியிருக்கீங்க. இந்த அரசாங்கத்துல நாங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு செய்யறோம்னு உறுதி அளிச்சு தானே நீங்க வந்தீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க. இதை தடுக்காம இருக்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு சார், ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க இதை சொல்லிதான் சார் ஆட்சிக்கு வந்தீங்க. அதாவது அந்த பொண்ணு காணாம போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து, காணாம போனான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களால ரொம்ப நேரம் கழிச்சு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு திறன் இல்லைன்னு தான் அர்த்தமா? காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. காவல்துறைக்கு யாரு அமைச்சர்? நீங்க தானே அமைச்சர், நீங்க தான் சார் அமைச்சர். ஐயா மாண்புமிகு விஜய் அவர்களே, நீங்கள் தானே அமைச்சர். ஏன் சார் சார் இந்த மாதிரி குற்றத்தெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறது தான். நீங்கள் ரீல்ஸ்லேயே ஆட்சி பண்ணாதீங்க சார், கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க. ரியல் ஆட்சி பண்ண நாங்கள் கேட்குறோம். அதில் எவ்வளோ பேர் போராட்டம் தெரியுங்களா? அந்த போராட்டத்தை ஏதாவது கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்களா? 200க்கும் மேற்பட்ட போலீஸை மட்டும் கொண்டு இறக்கிட்டீங்க. அவ்வளோ நேரம் கழிச்சு அதாவது உங்களுக்கு அது இந்த மாதிரி காணாம போனாங்கன்னு உடனே ஸ்பாட்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, 200 பேர்த்த கொண்டு வந்து கொடுத்து இதை ஒரு மீடியா பேசலை, மீடியாவுக்கே வரல, நிறைய மீடியாவில் காணாம். அப்போ போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்? நாங்க வந்தா இதெல்லாம் மாத்துவோம்னு சொல்லி தானே அவங்களுக்கு நீங்க பெட்டர்ன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்ப நீங்க தான் சார் பார்க்கணும், சிஎம் சார். அதுக்கு குற்றவாளிகளுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும், தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்க வலியுறுத்துகிறோம். அப்புறம் இன்னொரு நியூஸ் சார், நீங்க முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேசுனீங்கல்ல தேர்தல் பரப்புரையில, சிஎம் அங்கிள் கேக்குதா? அதே தான் கேட்குறேன் சார். சிஎம் சார், சிஎம் அங்கிள், எனக்கு நீங்க அங்கிள் தான். சிஎம் அங்கிள் கேக்குதா? சிஎம் சார் கேக்குதா சார்? நாங்க ஆட்சிக்கு வந்தா எதுவுமே செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டம் கன்னியம்பாடி அங்க போயிட்டு உங்க ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் போயிட்டு எனக்கு 1.5 லட்சமோ சம்திங் அமௌண்ட், எனக்கு சரியா தெரியல, போயிட்டு கேட்டுட்டு கேட்கவே இல்லைங்கிறாரு. ஆனா கேட்டிருக்காரு, கேட்டு கைகலப்பும் அங்க ஆயிருக்கு. அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு ஆட்டம் ஆடிடுவோமான்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுத்திருப்பேன். நீங்க உங்க கட்சிக்காரங்க தான் சார், தாவேகாவோட ஒன்றிய செயலாளர் எடுக்க வேண்டியதான் சார் ஆக்ஷனு. அப்ப திமுக ஆட்சியில இருந்தாங்க, சரி ரைட்டு, அவங்க மிரட்டினாங்க, அவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க, 1000 குத்தம் சொன்னீங்க, சரிங்களா?
மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்க தான் வாங்கணும், நீங்க தான் ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்ப இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? உங்க கட்சிக்காரன் தான் சார் போய் மாமூல் கேட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட்? அதுக்கு அவங்களே இருந்துட்டு போயிருக்கலாம் போல இருக்கு. அவங்களே பரவாயில்லன்னு இருக்கு. அவங்களே உங்களையும் கம்பேர் பண்ணும்போது அவங்களே எவ்வளவோ பரவாயில்ல. இன்னமும் தமிழ்நாட்டுல அதை இன்னொன்னு சொல்லிடுறேன், டாஸ்மார்க்ல 10 ரூபாய்க்கு போல 20 ரூபா. ஓ, அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுனீங்க, இப்ப 20 ரூபா. பாட்டிலுக்கு 20 ரூபான்னு நாங்க பாட்டு பாடலாமா? பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு நாங்க பாட்டு பாடலாமா? எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரிதான், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிறது உண்மைதான். போயிட்டு கேட்கறது, எங்க ஆட்சி தான் நடக்குது, எனக்கு மாமூல் தரணும்னு கேட்கறது. அதுக்கப்புறம் மருத்துவர் அணியை விட்டு ஹாஸ்பிட்டல்ல ஆய்வு பண்றது. நாளைக்கு வக்கீல் அணியை விட்டு ஜட்ஜி வந்துட்டு ஒழுங்கா தீர்ப்பு சொல்றாரான்னு பார்க்க அனுப்ப சொல்லுங்க. சார் ஒன்னு கேட்கறேன், அவர் யார் சார்? அம்மா உணவகத்துல போயிட்டு ஆய்வு பண்றதுக்கு அவர் யாரு? கலெக்டரா? இல்ல உங்க கட்சி எம்எல்ஏவா? இல்ல ஃபுட் இன்ஸ்பெக்டரா? யாரு சார் அவரு? ஆளுக்கு போயிட்டு ஆய்வு பண்றேன். அது தாவேக்காவோட கட்சி உறுப்பினர் தானே அவங்களாம். சங்கசூழல் நடத்தினா மாமூல் கேட்கறது, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்றீங்க அப்படின்னா அவங்க நர்ஸு, அந்த அம்மா அங்க போயிட்டு ஆய்வு நடத்த சொல்றது, அம்மா உணவகத்துல போயிட்டு ஆய்வு பண்றேன்னு போறது, தண்ணி வருதான் டேப்பை திறந்து பாக்குறது. ஏன் ஃபுட் இன்ஸ்பெக்டர் யாரும் இல்லையா? ஃபுட் சேஃப்டி ஆபீசர் யாரும் இல்லையா? அவங்கள விட்டு நீங்க சர்ச் பண்ண சொல்லுங்க. சிஎம் ஆர்டர்னு போயிட்டு டைரக்டா சர்ச் பண்ணிட்டோம், நாங்க எதுவுமே கேட்கல. உங்க கட்சிக்காரங்க எதுக்கு போறாங்க? நீங்க சொன்ன டயலாக் தான், சும்மா நசன்னுட்டு. அப்படியா சார்? உங்க ஆளுங்க தான் சார் சும்மா நசன் பண்ணிட்டு இருக்காங்க. மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தடுக்க தமிழகத்துக்கு எந்த உரிமையும் இல்லை என்ன கர்நாடகாவை சேர்ந்த துணை முதலமைச்சர் சிவகுமார் சொல்லியிருக்காரு. காவேரி உரிமையை தமிழகத்துக்கு மழுங்கடிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட கூட்டணியில இருக்கீங்க, கர்நாடகால காங்கிரஸோட ஆட்சி தான் நடக்குது. அதை எதிர்த்து உங்களால இதை தடுக்க முடியுமா? இதை நடத்த முடியுமா சார்? உங்களால செய்ய முடியுமா? அப்ப நீங்களும் கை கட்டிட்டானே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறல மாதிரி டிஎம்கே இருந்தப்பையும் செய்யல. இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? மேகதாது அணைக்கு என்ன இப்ப ஆக்ஷன் எடுக்க போறீங்க? நீங்க உங்க கூட தானே கூட்டணியில இருக்காங்க, ஃபைட் பண்ணுவீங்களா? நீங்க உங்க அமைச்சரவையில வேற இடம் கொடுத்துருக்கீங்க சார். உங்கள் அமைச்சரவை, உங்களோட கட்சி பார்ட்னர் அலையன்ஸ்ல இனிமேல் பார்ட்னர் நினைக்கிறேன், 29க்கு பார்ட்னருக்கு சைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். கர்நாடகாலவே அவங்க கவர்மெண்ட் தான் நடக்குது, ஸ்டாப் பண்ண சொல்லலாமே. அதுக்கு நீங்க எதிர்த்து போராடுவீங்களா? இல்ல நீங்களும் கை கட்டிட்டு தான் வேடிக்கை பார்ப்பீங்களா சார்? சிஎம் சார், நீங்க பொய்க்கால் குதிரை அரசா செயல்படுறதுனால தான் உங்களால இந்த நிலைப்பாட்டை எடுக்க முடியுமா? கர்நாடக அரசை எதிர்த்து சண்டை போட முடியுமா உங்களால? அப்போ பொய்க்கால் குதிரை அரசுன்னு ஒத்துக்கிறீங்களா? அவங்க பூமி பூஜை வரைக்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பூமி பூஜை வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இதுல உங்களோட ஸ்டாண்டு என்ன? காவேரி தண்ணி அப்படின்னா 20 மாவட்டம் அதை நம்பி இருக்கு. தஞ்சாவூர் மட்டும் டெல்டா கிடையாது, 20 மாவட்டம் நம்பி இருக்கு. தஞ்சாவூர் உள்பட காவேரி பாசனத்தால விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் 20க்கும் மேற்பட்ட மாவட்டத்துல இருக்காங்க. அப்ப தஞ்சாவூரை பாலைவனமா மாத்த போறீங்களா? பாலைவனம் ஆயிரும் சார். அவங்க மேகதாதுல குறுக்க அணை மட்டும் கட்டிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு பாலைவனம். இதுக்கு உங்களோட ஸ்டாண்டு என்ன? ஐயா தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்களே, உங்களுக்கு இதுல தமிழ்நாட்டோட உங்களோட அரசோட ஸ்டாண்டு என்ன? இல்ல நான் பொய்க்கால் குதிரை அரசு தான் நான் நடத்துறேன்னு ஒத்துக்கிறீங்களா? இதே எங்களது பொதுச் செயலாளரா இருக்கட்டும், புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், இல்ல எங்க புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆரா இருக்கட்டும், இந்த காவேரிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க விட்டு கொடுத்ததே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் காவேரியை விட்டு கொடுத்ததே கிடையாது. எங்க அம்மா காவேரி தாயின்னு சொல்லி எல்லாம் பேசுவாங்க முன்னாடி. இதே எங்களது பொதுச் செயலாளரோ இல்ல எங்க புரட்சி தலைவி அம்மாவோ இல்ல எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இருந்திருந்தால் இன்னைக்கு கட்ட விட்டுருப்பாங்களா? அங்க டெபுட்டி சிஎம் சிவகுமார் பேசினது ரொம்ப கொந்தளிப்புக்கு உள்ளாயிருக்கு தமிழக மக்கள்கிட்ட. நீங்க ரீல்ஸ்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீல்ஸ்ல போட்டுட்டு இருக்கீங்கல்ல. உங்க விர்ச்சுவல் வாரியர்ஸை எங்களால இந்த மேகதாது அணையை தடுத்து நிறுத்த முடியாது, நாங்க தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுங்களேன் சார். உங்க பசங்கள்கிட்ட ஒரு 100 பேர்த்துக்கிட்ட ரீல்ஸ் போட சொல்லுங்களேன். இது ரீல்ஸ் அரசாங்கமா இல்ல ரியல் அரசாங்கமா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். வாட் ப்ரோ,
வெரி ராங் ப்ரோ.